செய்யப்படுவது. அண்மையிலே செய்தித்தாளிலே நாம் பார்க்கின்ற போது கும்பமேளா என்பதாக ஒரு நிகழ்ச்சி பேரளவில் இந்தியாவிலே நடைபெற்றது என்பதை வட இந்தியாவிலே உள்ள அந்த மக்கள் போய் பிரயாகை, காசி இந்த மாதிரி உள்ள பகுதிகளிலே அவர்கள் நீராடிவிட்டு வந்ததை பார்க்கலாம். அவர்களுடைய கணக்குப்படி 30 லட்சம், 30 கோடி, 40 கோடி என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எப்படி அவர்கள் கணக்கெடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அப்போ இந்த கங்கையிலே போய் நீராடுகின்ற போது அவருக்கு முத்திக்கு உரிய இந்த பாவக் கரைகள் அழுவப்பட்டு அவர் முத்தி பெறுவதற்குண்டான ஒரு நிலையை அடைந்து விடுகிறார் என்பது இந்த மக்களினுடைய நம்பிக்கை. கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடுவண் அரசு ஏராளமான செலவு செய்வதற்காக அவர்கள் பணத்தை ஒதுக்கி எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்பதாக பார்க்கின்றோம். ஏராளமான பிணங்களை சுட்டு அந்த கங்கை ஆற்றிலே அந்த தூய்மையை அவர்கள் கெடுக்கிறார்கள். அந்த இடத்துல தான் இவர்கள் போய் நீராடுகின்றார்கள். இப்போ இது புற அழுக்கையாவது அது நீக்கிவிடுமா என்றால் அது ஒரு கேள்வி. எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க? ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போய்விட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் செய்தித்தாள்களில் அவையெல்லாம் மறைக்கப்பட்டு விடுகின்றன. நேற்றே நடந்த நிகழ்ச்சியில் டெல்லியிலே உள்ள அந்த தொடர்வண்டி நிலையத்திலே ஒரு 18 பேர் இடிபாடுகளிலே, அதாவது கால்களில் மிதிபட்டு அந்த நெருக்கங்களிலே இருந்து செத்து போய்விட்டார்கள். நாம போய் நீராடி விட்டு வந்துட்டோம், நமக்கு முத்திக்குரிய தகுதியெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது என்பதாக நினைக்கிறோம். அதுக்குள்ளே அவர் இறந்து போய்விட்டார். அவர் முத்தி பெறுகிறாரா? அது ஒரு கேள்வி. ஆகையினால இந்த கோயில்ல, குளங்கள்ல நாம போய் கோயில்ல வழிபடுவது, குளங்களிலே மூழ்கி எழுவது, இதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு முக்தி கிடைக்குமா? கோயில் ஆவதேதடா, குளங்கள் ஆவதேதடா, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே. ஆகையினால இந்த கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இது சிவபாக்கியர் பாடுகின்ற பாடல். கோயில் என்ன? கோயில் என்பது நாம கட்டி வைத்திருக்கின்ற, கைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்கள்ல நான் வாசம் பண்ணுவது இல்லை என்பதாக திருவிவிலியம் சொல்லுகின்றது. மனிதர்கள் கட்டி வைத்திருக்கின்ற ஆலயத்தில் போயிட்டு அங்க போய் கடவுளை தொழுது கொள்ளுவது என்பது ஒரு ஐக்கியம். ஆனா உண்மையான கோயில் எங்கே இருக்கிறது? மனத்துள்ளே இருக்கிறது. நீ வெளியில